ஹாய் கைஸ், இமேஜின் நீங்கள் ஒரு ஃபோன் ஆர்டர் பண்ணுறீங்க. 2 நாளைக்கு அப்புறம் ஸ்டேட்டஸில் ஏதோ ஸ்டக் ஆகிடுது. நீங்கள் கஸ்டமர் கேருக்கு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுறதுக்காக கால் பண்ணுறீங்க. அவங்க உங்கள் ஃபோன் நம்பர் டீட்டெயில்ஸ் கேட்டுட்டு உங்கள் ஆர்டர் டீட்டெயில் எல்லாத்த பற்றியும் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் என்ன இஷ்யூஸ் இருக்குது, என்ன ப்ராசஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் ஃபர்தர் ஸ்டெப்ஸ் என்ன, இது எல்லாத்த பற்றியும் உங்களுக்கான ஒரு ப்ரீஃப் எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு தருவாங்க. எப்படி அவங்களுக்கு இவ்வளோ சீக்கிரமாக உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே போகுது, எப்படி உங்களுடைய டீட்டெயில்ஸை பற்றி அவங்களுக்கு தெரியுது, இதுக்கு பின்னாடி இருக்கிற மாஸ்டர் மைண்ட் என்ன அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வாட் இஸ் சிஆர்எம், ஏன் பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ் சிஆர்எம்ஸ்க்கு க்ரோர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, அது எப்படி அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, இது எல்லாத்த பற்றியும் ஒரு ப்ரீஃபான எக்ஸ்ப்ளனேஷன் ரொம்ப சிம்பிளாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது மாதிரி யூஸ்ஃபுல் கண்டென்ட்ஸ்க்கு விஸ்டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாட் இஸ் சிஆர்எம்? கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட். சிஆர்எம்ன்றது ஒரு எல்லா சாஃப்ட்வேர்ஸ் மாதிரியும் பில் ஜென்ரேட் பண்ணுறதுக்கான டூல் கிடையாது. சிஆர்எம்மில் ஒரு கஸ்டமருடைய மொத்த டீட்டெயில்ஸும் இருக்கும். மொத்த டீட்டெயில்ஸ் இந்த சென்ஸ், நீங்கள் எவ்வளோ ஆர்டர் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ நாளாக உங்களுக்கு கஸ்டமராக இருக்கீங்க, உங்களுடைய ப்ரீவியஸ் ஆர்டர் ஹிஸ்ட்ரிஸ், உங்களுடைய ஆர்டர் டீட்டெயில்ஸு, அவங்க கூட இன்ட்ராக்ட் பண்ணியிருக்கிற மெயில்ஸு, சேட்ஸு எல்லாமே ஒரு சிங்கிள் சிஸ்டமில் ஸ்டோர் ஆகிருக்கும். அதுக்கு பேர் தான் சிஆர்எம். இந்த சிஸ்டம் வச்சு ஒரு இண்டஸ்ட்ரி என்ன பண்ண முடியும்? இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வேறு இடத்துல இதர் எக்ஸல் ஷீட்லையோ நோட் பேட்லையோ நோட் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா இதெல்லாமே ஸ்கேட்டர்டாக இதாக இருக்கும். கஸ்டமர் உங்களை ரீச் அவுட் பண்ணும்போது எந்த டீட்டெயில் தேவைப்படுது அப்படிங்கிறது கூட நமக்கு தெரியாது. ஸோ அவங்களுக்கு சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறதுக்கு ரொம்ப டிலே ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால இந்த கஸ்டமர் நம்மளை விட்டு போகிறதுக்கும் சான்சஸ் நிறையவே இருக்குது. இந்த இஷ்யூஸ் எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணுறதுக்காக ஒரு பிக்கஸ்ட் சொல்யூஷனாக தான் சிஆர்எம்ன்ற ஒரு கான்செப்ட் டெவலப் ஆகுது. ஒரு கஸ்டமர் உங்களை ரீச் அவுட் பண்ணும்போது ஒரு கஸ்டமருக்கு என்ன நீட் இருக்குது, அதுக்கு எப்படி ப்ராசஸ் பண்ண முடியும், அவங்களுடைய ப்ரீவியஸ் டேட்டா, இது எல்லாத்தையும் வச்சு என்ன இஷ்யூஸ் இப்போ நடந்துகிட்டு இருக்கு, அவங்களுக்காக எப்படி அதை சால்வ் பண்ண முடியும் அப்படின்றதையும் ஈஸியாக பண்ண முடியுது. அதனால கம்பெனிஸ் க்ரோர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க சிஆர்எம்காக மட்டும். அதனால தான் சேல்ஸ்ஃபோர்ஸ், ஜோகோ மாதிரியான கம்பெனிஸ் மிகப்பெரிய வளர்ச்சி அடையுது. அண்ட் அவங்களுடைய கேபிட்டல் நெட்வொர்த்தும் ரொம்பவே ஹையாக இருக்குது. இது எல்லாத்துக்கும் காரணம் அவங்க இந்த இண்டஸ்ட்ரீஸோடைய ஒரு இஷ்யூவை சால்வ் பண்ணுறாங்க. தட் இஸ் கால்ட் கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட். வை கம்பெனிஸ் நீட் சிஆர்எம்? ஒரு கம்பெனிக்கு ஏன் சிஆர்எம் இவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இருக்குன்னு பார்த்துடலாம். சிஆர்எம் வர்றதுக்கு முன்னாடி கஸ்டமர் டேட்டா ரொம்ப ஸ்கேட்டர்டாக இருந்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், அவங்க மேக்ஸிமம் நோட்டில் தான் நோட் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ சேல்ஸ் டீமுக்கு ஒரு நோட் மெயின்டைன் பண்ணுவாங்க, ஃபினான்ஸ் டீமுக்கு ஒரு நோட் மெயின்டைன் பண்ணுவாங்க. சேல்ஸ் டீமில் இருக்கிற டீட்டெயில்ஸ் ஃபினான்ஸ் டீம் கிட்ட இருக்காது, ஃபினான்ஸ் டீமில் இருக்கிற டீட்டெயில்ஸ் சேல்ஸ் டீம் கிட்ட இருக்காது. கஸ்டமருக்கு என்ன தேவை இருக்குது, அவங்க எப்படி ப்ரிஃபர் பண்ணுவாங்க, இதை பற்றின எந்த டீட்டெயிலுமே நம்மக்கிட்ட இருக்காது. இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் இல்லாததுனால கஸ்டமர்ஸ் நம்மகிட்ட இருந்து வேற ப்ராடக்ட்டை தேடி போகிறதுக்கான சான்சஸ் நிறையவே இருந்திருக்கு. கன்சிடர், இந்த கஸ்டமர் பற்றின எல்லா டீட்டெயில்ஸும் நம்மகிட்ட இருக்குது. இவங்க எவ்வளோ ப்ராடக்ட்ஸ் ஆர்டர் பண்ணியிருக்காங்க, என்னென்ன மாதிரியான ப்ராடக்ட் ப்ரிஃபர் பண்ணுறாங்க, அந்த ப்ராடக்டோட குவாலிட்டி எப்படி ப்ரிஃபர் பண்ணுறாங்க, இது எல்லாத்த பற்றின டீட்டெயில்ஸும் ஒரு கம்பெனிக்கிட்ட இருந்துச்சுன்னா அவங்களால ரெகுலராக ஒரு ரிமைண்டர் கொடுக்க முடியும். ஏதாவது புது அப்டேட் வந்துச்சுன்னா அவங்களுக்கு அப்டேட் தர முடியும், சர்வீஸ்க்கு ரெகுலராக ரிமைண்டர் தர முடியும். இது மாதிரி நிறைய விஷயங்களில் நம்ம கஸ்டமர் ரீட்டைன் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் நிறையவே இருக்குது. ஸோ அதனால தான் இண்டஸ்ட்ரீஸ் சிஆர்எம்ஸை தேடி போயிட்டுருக்காங்க. அண்ட் அதில் ரொம்பவே இன்வெஸ்ட் பண்ணிட்டும் இருக்காங்க. லெட்ஸ் டேக் ரியல் டைம் எக்ஸாம்பிள். அமேசான் ஒரு கம்பெனி இருக்குது, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு நாளும் மில்லியன் கணக்கில் ஆர்டர்ஸ் கிரியேட் ஆகுது. ஒவ்வொரு நாளும் 1000 பேருக்கு மேலே கஸ்டமர் கேரை ரீச் பண்ணுறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இஷ்யூஸ் இருக்குது. இது எல்லாத்தையுமே எப்படி அவங்களால மேனேஜ் பண்ண முடியுது, எப்படி அவங்க இவ்வளோ சீக்கிரமாக கஸ்டமருக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க, எப்படி அவங்களுடைய இஷ்யூஸை இவ்வளோ சீக்கிரமாக சால்வ் பண்ணுறாங்க அப்படின்றத பற்றி பார்க்கலாம். இமேஜின் இவங்க சிஆர்எம்லாம் யூஸ் பண்ணாமல் டெய்லி கால் எடுத்து வெயிட் பண்ணுங்கள், அவங்க ஆர்டர் என்னென்னு நான் செக் பண்ணுறேன், எங்கே போயிருக்குன்னு தெரியல, நான் உங்களுக்கு கால் பண்ணி கேட்டுட்டு சொல்கிறேன் அப்படின்ட்டுலாம் சொன்னாங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ கருப்பாக. ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் சால்வ் பண்ணுறதுக்கு தான் சிஆர்எம்ன்ற ஒரு டூல் மிகப்பெரிய பேக் போனாக இருக்குது. இமேஜின் நீங்கள் ஒரு ஆர்டர் கிரியேட் பண்ணுறீங்க. இந்த ஆர்டர் டீட்டெயில்ஸ் கூட என்னென்னலாம் டீட்டெயில்ஸ் ஸ்டோர் ஆகும்னு நினைக்கிறீங்க? நார்மலாக நீங்கள் பேப்பரில் எழுதும்போது உங்கள் நேம் எழுதுவீங்க, அட்ரஸ் எழுதுவீங்க, என்ன ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறாங்க, அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ இப்போ நாங்கள் மறுபடியும் இந்த ஆர்டர், இவங்களுக்கு அதே ஆர்டர் தேவைப்படுது அப்படின்னா மறுபடியும் அவங்க இருக்கிற எல்லா நோட்டையும் செக் பண்ணி இந்த எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இன்கேஸ் இதுவே அவங்க சிஆர்எம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா உங்கள் அக்கௌண்ட்டுக்கு கீழே இந்த ஆர்டர் கிரியேட் ஆகும். இதுக்கு முன்னாடி நீங்கள் ஆர்டர் பண்ணியிருக்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே ஆர்டர் ஹிஸ்ட்ரியில் ஸ்டோர் ஆகிருக்கும். இந்த ஆர்டர் ஹிஸ்ட்ரியை வச்சு நீங்கள் எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்கிற டீட்டெயில்ஸை வச்சு உங்களுக்கு எது ப்ரிஃபரன்ஸாக இருக்குது, நீங்கள் என்ன மாதிரி ப்ராடக்ட்ஸ் நீங்கள் ரொம்ப விரும்புகிறீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே கம்பெனிஸ்னால பார்க்க முடியும். ஸோ இந்த இன்சைட்ஸை வச்சு உங்களுக்குன்னு தேவைப்படுற பர்சனலைஸ்டு கண்டென்ட்டை உங்கள் பேஜில் ஷோ பண்ண முடியும். இந்த ஆர்டர் டீட்டெயில்ஸை வச்சு உங்களுக்கு இன்கேஸ் ஃப்யூச்சரில் ஏதாவது ஒரு இஷ்யூஸ் ஆகுது, இந்த ஆர்டர் உங்களுக்கு கரெக்டாக டெலிவரி ஆகலை அப்படின்னா நீங்கள் கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணும்போது இந்த டீட்டெயில்ஸை வச்சு, இந்த ஆர்டர் டீட்டெயில்ஸ், ஜஸ்ட் ஆர்டர் நம்பரை வச்சு அவங்களால உங்களுக்கு எக்ஸாக்டான இஷ்யூ என்ன, இதர் வேர் ஹவுஸில் பிரச்சனையா, இல்லை டெலிவரி அப்போ பிரச்சனையா, இல்லை
டிரான்ஸ்போர்ட்டேஷனில் பிரச்சனையா, இது மாதிரி என்னென்ன இஷ்யூஸ் இருக்குது அப்படின்றதையும் அவங்க நல்லா கால்குலேட் பண்ணிக்க முடியும். ஸோ உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக சர்வீஸ் ப்ரொவைட் பண்ண முடியும். இந்த சர்வீஸ்னால நீங்கள் ஒரு கஸ்டமராக அந்த கம்பெனியை விட்டு வேறு கம்பெனிக்கு மூவ் ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த ஸ்டேட்டஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. யுவர் ஆர்டர் இஸ் ஷிப், யுவர் ஆர்டர் இஸ் அவுட் ஃபார் டெலிவரி, இந்த மாதிரி ஸ்டேட்டஸ்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி ஸ்டேட்டஸ் எல்லாம் யாரும் பின்னாடி மேனுவலாக அப்டேட் பண்ணுறதெல்லாம் கிடையாது. இப்போது ஒரு சிஆர்எம் இருக்குது அப்படின்னா அந்த சிஆர்எம்னால் பல விஷயங்களை ஆட்டோமேட் பண்ண முடியும். இந்த ஸ்டேட்டஸ் எல்லாம் அப்டேட் பண்ணுறதுக்கான டைம் உங்களுக்கு ரெடியூஸ் ஆகும். ஸோ இன்ஸ்டண்ட்டாக இது எல்லாமே அப்டேட் ஆகும், இன்ஸ்டண்ட்டாக கஸ்டமருக்கு தெரிவிக்கப்படும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஆர்டர் இன்றைக்கி ஷிப் ஆயிடுச்சு அப்படின்ட்டு செல்லர் சைட்லேருந்து ஒரு அப்டேட் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த அப்டேட் டைரெக்டாக உங்களுக்கு அப்டேட் ஆகும். உங்களுக்கு ஒரு இமெயில் சென்ட் ஆகும். இந்த இமெயில் ப்ராசஸ் எல்லாமே ஒரு ஆட்டோமேஷன் ப்ராசஸ்க்குள்ளே ரன் ஆகிடும். அதனால் ஒரு ஆர்டர் பேக் பண்ணுறதுலேருந்து ஷிப் பண்ணுறதுலேருந்து அவுட் ஃபார் டெலிவரி போகிற வரைக்குமே எல்லாமே ஆட்டோமேஷன் ப்ராசஸில் இருக்கிறதுனால ஒவ்வொரு ஸ்டேட்டஸ் சேஞ்ச் ஆன உடனேயே கஸ்டமருக்கு அப்டேட் ஈஸியாக கொடுக்க முடியுது. இந்த அப்டேட்ஸ் கஸ்டமர் ரிட்டென்ஷனுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு பாயிண்ட்டாக இருக்குது. அண்ட் ஆல்சோ இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட் என்னென்னா, இது எல்லாமே டேட்டா. அமேசானில் ரெகுலராக டெய்லி நிறைய பேர் ஆர்டர் பண்ணுவாங்க. இந்தியா மாதிரியான பிக்கஸ்ட் கண்ட்ரீஸில் நிறைய ஆர்டர்ஸ் அவங்களுக்கு ஒரே நாளில் ப்ளேஸ் ஆகும். இதை யூஸ் பண்ணி, இந்த டேட்டாவை யூஸ் பண்ணி, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 1 இயர்க்கான அவங்க டேட்டா அவங்ககிட்ட இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவுட் ஆஃப் ஸ்டாக் போகாமல் நிறைய ப்ராடக்ட்ஸ் அந்த டைமில் அவங்களால ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். அண்ட் ஆல்சோ இன்கேஸ் ஏதாவது ஒரு கஸ்டமர் இஷ்யூஸ் இருக்குது, கஸ்டமர் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ண போகிறாங்க, செல்லர் இம்ப்ராப்பராக டெலிவரி பண்ணுறாங்க, செல்லர் டீட்டெயில்ஸ் ரொம்ப தப்பாக இருக்குது, அவங்க ஆர்டர் பண்ண ப்ராடக்ட் செல்லர் அனுப்பியிருக்கிற ப்ராடக்ட் வேறு அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா இது எல்லாத்துக்குமே ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ண முடியும். ஸோ கம்பெனி சைட்லேருந்து அந்த செல்லரை பிளாக் பண்ணுறதுக்கான ஒர்க் என்னவோ அதெல்லாம் பார்க்க முடியும். இல்லை அந்த செல்லர்ஸை ரெகுலேட் பண்ணுறதுக்கான ஒர்க் என்னவோ அதெல்லாம் பார்க்க. ஸோ இது எல்லாமே கம்பெனியோடைய க்ரோத்துக்கு ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். அதனால தான் கம்பெனிஸ் சிஆர்எம்ஸ்க்கு க்ரோர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அதனால தான் சிஆர்எம் ப்ரொவைடர்ஸ் ரொம்ப பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்க இந்த ரீசெண்ட் டைம். வேறு எந்தெந்த இண்டஸ்ட்ரீஸ், எந்தெந்த கம்பெனிஸ் இது மாதிரி சிஆர்எம் யூஸ் பண்ணி அவங்களுடைய லார்ஜ் கஸ்டமர் பேஸை மேனேஜ் பண்ணுறாங்க அப்படின்றத இப்போ பார்க்கலாம். பேங்கிங் செக்டர், ஃபார் எக்ஸாம்பிள் ஹெச்டிஎஃப்சி எடுத்துக்கோங்க. அவங்களுடைய லோன் டீட்டெயில்ஸ், அதுக்கான ப்ராசஸ், அதுக்கான இஎம்ஐஸ், எவ்வளோ இஎம்ஐஸ் பே பண்ணணும், எவ்வளோ இஎம்ஐஸ் ஆல்ரெடி பே பண்ணியிருக்காங்க, இன்னும் எவ்வளோ பே பண்ணணும், இது மாதிரியான எல்லா டீட்டெயில்ஸையும் மேனேஜ் பண்ணுறதுக்காக அவங்க சிஆர்எம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஹாஸ்பிட்டல்ஸ், ஸ்பெஷலைஸ்டு ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் நிறையவே இருக்கும். அந்த மாதிரி ஸ்பெஷலைஸ்டு ஹாஸ்பிட்டல்ஸில் பேஷண்ட்ஸ்க்கு ரிமைண்டர்ஸ் தர மாதிரி இருக்கும். நிறைய செக்கப் அகைன் அண்ட் அகைன் செக்கப் போகிற மாதிரி இருக்கும். அந்த செக்கப் எல்லாம் ப்ராசஸ் பண்ணுறதுக்கு வேண்டி நிறைய ரிமைண்டர்ஸ் தர மாதிரி இருக்கும். இந்த மாதிரி டீட்டெயில்ஸு, அவங்களுடைய பேஷண்ட்டுடைய டீட்டெயில்ஸு, பேஷண்ட்டுடைய ரிப்போர்ட்ஸு, இதெல்லாத்தையுமே மேனேஜ் பண்ணுறதுக்கு வேண்டி சிஆர்எம் சிஸ்டம்ஸை யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி. ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் மிகப்பெரிய ரோல் ப்ளேஸ் பண்ணுறது சிஆர்எம்ஸ் தான். ஏன்னா நான் இப்போ ஒரு கார் வாங்க போகிறேன் அப்படின்னா நான் ஆப்வியஸாக ஒரு இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணுவேன். இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணும்போது அவங்களுக்கு பேக்எண்டில் ஒரு லீடாக ஒன்று ஜென்ரேட் ஆகும். அந்த லீட் ஜென்ரேட் ஆகிறது என்ன ஆகும்னா ஏதோ ஒரு ஏஜென்ட்டுக்கு அசைன் ஆகும். அந்த ஏஜென்ட் என்ன பண்ணுவாங்கன்னா எனக்கு கால் பண்ணிவிட்டு இந்த கார்ஸில் இந்த ஸ்பெக்கெல்லாம் இருக்குது, இந்த காருக்கு இந்த ப்ரைஸ் வருது, இதே மாடலில் வேற ஒரு கார் இருக்குது, இந்த மாடல் இந்த ஸ்பெக்கெல்லாம் இருக்குது, இது இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் வருது, இது மாதிரியான டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே கஸ்டமருக்கு கொடுக்க முடியும். ஸோ கஸ்டமருக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். இந்த கிளாரிட்டியை வச்சு நான் என்ன கார் வாங்கணும், நான் என்ன பைக் வாங்கணும் அப்படின்றத என்னால் டிசைட் பண்ண முடியும். அடுத்தது எட்டெக். இப்போ எஜுகேஷன் ரிலேட்டடான டெக் கம்பெனிஸ் நிறையவே இருக்குது. இப்போ ஒரு கிளாஸ் ஸ்கெடியூல் பண்ணணும், இந்த ஹவரில் இந்த கிளாஸு இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஸ்கெடியூல் பண்ணணும், அந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே சிஆர்எம்ல ஸ்டோர் பண்ண முடியும். ரெகுலராக ஸ்கெடியூல் பண்ண முடியும், ரெகுலராக மெயில் அனுப்ப முடியும், ரிமைண்டர் அவங்களுக்கு அனுப்ப முடியும். இந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நம்மளால் சிஆர்எம் யூஸ் பண்ண முடியும். அதனால தான் இண்டஸ்ட்ரீஸ் இந்த மாதிரி டெக்னாலஜிஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த சிஆர்எம் செக்டரில் தான் சேல்ஸ்ஃபோர்ஸ், ஜோகோ மாதிரியான பெரிய கம்பெனி சாஃப்ட்வேர் ப்ரொவைட் பண்ணி அவங்களுடைய கஸ்டமர்ஸ்க்கு சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. இதனால தான் சேல்ஸ்ஃபோர்ஸ் அண்ட் ஜோகோ மாதிரியான கம்பெனிஸ் ரொம்ப பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. அண்ட் ஆல்சோ இதுக்கான வாண்டட் எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கு. சிஆர்எம்ன்றது நாட் ஜஸ்ட் அ சாஃப்ட், இட் இஸ் அ பேக் போன் ஆஃப் மெனி இண்டஸ்ட்ரீஸ். இந்த சிஆர்எம் ரிலேட்டடான கம்பெனிஸ் தான் சேல்ஸ்ஃபோர்ஸ் அண்ட் ஜோகோ. இது எக்ஸாம்பிள் தான். இன்னும் நிறைய கம்பெனிஸ் சிஆர்எம் சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ இந்த சிஆர்எம் பற்றின இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்தராக இந்த சேல்ஸ்ஃபோர்ஸ் பற்றின நிறைய இன்சைட்ஃபுல் கண்டென்ட்டாக போஸ்ட் பண்ண போகிறேன். விஸ்டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. உங்களுக்கு ஏதாவது கொஷின்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்டே டியூன்ட். பை.